ஸோ அதுதான் அந்த வார்த்தை சொல்லுது. இந்த அர்த்தம் தான், விருதுவாய் உழைக்கிறேனே, வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேனே. தேவையில்லாத நேரங்களில, தேவையில்லாத இடத்துல பலனை செலவழிக்கிறேன். இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னாக்கா 3 ஆண்டுகள் ஊழியம் செய்யும்போது ஒரு இடத்துல கூட அவர் என்ன பண்ண நேரத்தை அவரு செலவழிக்கல. அப்படின்னா என்ன, எக்ஸ்ட்ரா நேரம் என்ன பண்ணல அவரு எடுத்துக்கல அந்த நாள். இப்போ ஏன் லாசரு செத்தவனே 4 நாள் கழிச்சு வரானார்? அவருக்கு அன்னைக்கு உண்டான வேலை அது கிடையாது. இதாவோட சித்தம் அன்னைக்கு அந்த வேலையை செய்ய சொல்லலை. அப்போ 3 நாளைக்கு உண்டான வேலை இருக்கு அவருக்கு. அப்போ எப்படிலாம் நம்மளுடைய பலனை செலவழிக்கிற பாருங்க. நம்ம சரீரத்தில் எங்கெல்லாம் ஒப்பு கொடுக்குறோம் பாருங்க, எதெல்லாம் ஒப்பு கொடுக்குறோம் பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக நம்ம திங்கட்கிழமை வேலைக்கு போகுதுன்னு தெரியுது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணி ஆகணும், அதுக்கேற்ற பலனை அதுக்கேற்ற மாதிரி போகலாம். அப்போ என்ன பண்ணிடுறாங்க, பாதி பேர் என்ன பண்ணுறாங்க, பொதுவாக சொல்கிறேன் எல்லாரும், ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக என்ன பண்ணாங்க, காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 9, 10, 11 மணி வரைக்கும் அவங்க சில காரியங்களை எங்கப்பா வெளியே போகிறாங்க வராங்க கொள்ற சுற்றிட்டு, தப்பா திங்கம் காலையில் டயர்டாக இப்படி லீவ் போட்டுடலாம்பா. இது உலகத்தார் பண்ணுறான், நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. அன்றன்றைக்கு வேலை அன்றன்றைக்கு செய்யும்போது ஒன்று பலனை உங்களுக்கு கொடுக்குற. தேவையில்லாமல் பலனை என்ன பண்ணுறோம், 2 நாள் வேலையை ஒரே நாளில் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அதே நேரத்தில் 2 நாள் தூக்கத்தை ஒரே நாளில் தூங்கக்கூடாது. என்னாகமோ 23, 22. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. காண்டாமிருகத்தின் ஒத்த பலனே கர்த்தர் உங்களுக்கு நீ கொடுக்குற. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க, யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அன்றண்ட வேலை அன்றன்றைக்கு செய்தால் போதும், அதுவே நமக்கு போதுமானது. தேவையில்லாமல் தன்னை பலன் என்ன பண்ணக்கூடாது, நம்ம செலவழிக்கூடாது. அப்போ பாருங்க, முதலாவது நம்ம ஒரு வேலை செய்கிறோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா நம்முடைய பலனை நம்மளை என்ன பண்ண முடியும், வீணாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, சுத்தக்கூடாது. அதுதான் அவர் சொல்றாரு, வேற எதுவும் சொல்ல. சங்கீதம் 28:8. கர்த்தர் அவர்களுடைய பலன், அவர் தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். பாருங்க, கர்த்தர் அவர்களுடைய பலனா இருக்கிறார். நம்முடைய பலன் யாருங்க, கர்த்தர் தான். இதுவரைக்கும் நீங்க வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை, ஒரு பலவீனம் வந்தாங்க, கர்த்தர் இன்னைக்கு அந்த பலவீனத்தை எடுத்து போட்டு கர்த்தர் என்ன பண்ணாரு, பலத்தை கட்டளை அடிக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? பூரணமா சுகத்தோட நீங்க போக போறீங்க. ஹல்லேலூயா. இந்த மாதத்துல இன்றைக்கு இந்த ஓய்வு நாளை பரிசுத்த நாளாக அனுசரிக்க வந்த ஒவ்வொருத்தருக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு வரம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய பலன் கொடுக்க போகிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? புது பலத்தோட போக போறீங்க. ஹல்லேலூயா. எல்லாமே நம்ம தலைமையில் இழுத்து போட்டு ஒரே நாள் என்ன பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. இது கண்டிப்பாக நம்ம கடைபிடிக்க வேண்டும். பலன் அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா, பேதுரு தண்ணீர் மேல நடக்கிறான். பேதுரு எப்படி நடக்கிறான்? இயேசு கிறிஸ்தான் வாழ்ந்தாரு, பேதுரு தண்ணீர் மேல நடக்கிறாரு. அப்போ இந்த பலனை யாருக்கு கர்த்தர் கொடுத்தார்? பேதுருக்கு கொடுத்தாரா, அந்த தண்ணிக்கு கொடுத்தாரா? நல்லா கவனிங்க. அவரு அற்புதம் பண்ணிரு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் மேலோட்டமா தான். ஆனா உண்மை என்னன்னு கேட்டாக்கா, நல்லா கவனிங்க. அந்த தண்ணீரை தடை கற்களாக மாற்றினார், கற்களாக மாற்றினார். நல்லா கவனிங்க, பாறையாக மாற்றினார். அதனாலதான் பேதுரு நடந்து போன. பேதுரு தண்ணீர் மேல் நடக்கல, அவர் அதை மாற்றி உள்ளார். அப்ப தண்ணீருக்கு பலன் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்னா, பேதுருடைய வெயிட் தாங்கக்கூடிய அந்த தண்ணீருக்கு பலன் கொடுக்கிறார். அது அவருக்கு தான் தெரியும், பேதுருக்கு தான் தெரியும். ஆனா நமக்கு என்ன தெரியுது, பேதுரு தண்ணீர் மேல் நடந்தான். கடவுள் நடக்கிறதுன்றது அது வேற விஷயம் இல்லையா? அப்ப தண்ணீரே வசனம் சொல்லுது. நம்ம ஒரு வசனம் வாசித்தோம், பலவீனருக்கு நானும் பலவீனனா மாறி என்ன பண்ணோம், அவங்களுக்காக நானும் பலவீனராக மாறினேன்.